திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும் திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் சத்திய யுகம் அது நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும் கல்ப கல்பமாய் சந்திப்போம் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் சுழன்று வந்தோமே காலத்தின் மாற்றத்தால் கலை இழந்தோமே மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய் யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஹோ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் சுயத்தின் மொழியினை பயில வைத்து மரணத்தின் வாயிலை கடக்க சொன்னாய் மாயையின் சாயத்தை வெளுக்க வைத்து அதர்மத்தின் ஆட்டத்தை முடிக்க வந்தாய் முக்தி லோகத்தின் முகவரி சொன்னாய் முடிந்த வாழ்வுக்கு தொடக்கத்தை தந்தாய் யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் சுழல வைத்தாய் சேவிப்பவர் நீ என உணர வைத்தாய் மோகத்தின் கயிற்றின் வேறறுத்தாய் சுய தர்மத்தில் நிலைத்திட வழிவகுத்தாய் சேவையை ஓய்வென எடுத்துரைத்தாயே தேவைகள் அனைத்தையும் முடித்து வைத்தாயே யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம் அது நிலை பெறும் நேரம் கல்ப கல்பமாய் சந்திப்போம் நாமும்
ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த வெனிஸ்டே புதன்கிழமை வகுப்பில் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். போன வகுப்பு மாதிரி இன்னைக்கும் ஒரு இனிமையான உரையாடல், வெரி இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு போனஸ், இது எங்களுக்கு போனஸ்ன்னு சொல்லலாம். இது இஸ் நாட் பிளான்ட், இஸ் த போனஸ். என்னென்னா எங்களுக்கு 2 ஸ்பெஷல் கெஸ்ட் ஆல் த ஃபே ஃப்ரம் சிங்கப்பூர்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கிறாங்க, நேரடியாக வந்திருக்கிறாங்க. இன்னும் ஜூம்லாம் மீட் பண்ணுறோம், அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. ஒரு ஆஸ்திரேலியாவிலே ஒரு ஸ்பெஷல் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நான் அந்த சந்தர்ப்பத்தை பாவித்து அவங்களை இங்கே இன்வைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ யூ வில் see them எஸ் in a minute. அண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என்றாலும் ஒரு ஃபார்மலாக இருக்க பெருசு அதர் சிஸ்டர் ஹேவியா. ஓகே, உங்களை இவங்களை பார்த்துருப்பீங்கள். So I'm going to give you a little bit introduction. அவங்களை பற்றி சிஸ்டர் ரத்னா நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க சிங்கப்பூரில் வராங்க. அவங்க ஒரு லோகிக் டீச்சர் ப்ளஸ் பாபாண்ட டீச்சர். 20 வருஷமா ஞானத்தில் இருக்கிறாங்க. நிறைய பாபாண்ட சர்வீஸ், தமிழ், இங்கிலீஷ், டெம்பிள் சர்வீஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுறதுல அவங்க மிக அனுபவசாலி. இங்கே கூட நிறைய ஒரு என்ன மதுபானி நோஸ் ஒரு ரிட்ரீட்டுக்காக சிங்கப்பூர் சக்திகளை கூட்டிய நீங்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எங்களுக்கு அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஆல் ஆஃப் தெம். ஓ, இன்றைக்கு 2 பேர் தான் மீட் பண்ணீங்க, அவங்க மிச்ச பேர் போயிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் டைம். அண்ட் ஆல்சோ ஃபார் செவரல் இயர்ஸ் அவங்க டெம்பிள் சர்வே, சிங்கப்பூரில் டெம்பிள் சர்வேயில் ஈடுபட்டு இப்போ வெரி நியூவில் இந்த 12 ஜோதிர்லிங்கம், அது ஒரு வெரி யூனிக் சர்வீஸ். அதில் 21,000 blessing, 500 course signed up. This is impressive. Very good. So அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம் later. And another sister, we are very special. Also Sister Prabha from Singapore again. Sister Prabha and Sister Omana, அவங்களும் இங்கே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ பறந்துட்டு இருப்பாங்க. இல்லாட்டி அவங்களையும் கூப்பிட்டுருக்கலாம். அவங்க சிங்கப்பூர்ல தமிழ் சேவை, ஆங்கில சேவை செய்துன்றாங்க. ஐ ஹேட் அ ஃபார்ச்சூன் டு விசிட் கிளாஸ் லொக்கேஷன் நாங்கள் சொல்லுவோம். இங்கே சப்ஸ்ன்னு சொல்லுவீங்க. வெரி பியூட்டிஃபுல் பவன். நீங்கள் என்ன சொல்லுங்க, பார்வதி பவன். அவங்க 34 வருஷமா ஞானத்தில் இருக்கிற நல்ல அனுபவசாலி, நல்ல ஒரு இனிமையான சிஸ்டர்ஸ், 2 சிஸ்டர்ஸ், வெரி லவ்விங், வெரி கேரிங். அவங்ககிட்ட நிறைய அனுபவம் இருக்குது. அதால தான் நான் ஐ மேட் தெம் டு உங்களுக்காக அவங்களை இங்கே இன்வைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னங்கன்னா, பேசிக்கலி லாஸ்ட் வீக் நாங்கள் பிரதர் சங்கரோட நல்ல இனிமையான உரையாடல் பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலி திஸ் இஸ் த போனஸ். ஸோ அதால் லெட்ஸ் வெல்கம் எவ்ரி ஒன் அண்ட் ஹோப் யூ என்ஜாய் எல்லாருக்கும். ஓகே, நான் முதல் வில் ஹேவ் சம் பேசிக் கொஷின். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்தால் யூ கேன் ஆல்சோ கேட்கலாம். திஸ் இஸ் த இன்ஃபார்மல் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களோட சிட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் அவங்க சிஸ்டர் ரத்னா ஞாயிற்றுக்கிழமை ஃபைட்டவுக்கு வந்த பொழுது நிறைய பேர் பார்த்தாங்க, கதைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஓகே, ஸோ சிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் எல்லாட்டையும் நான் கேட்குற முதலாவது கேள்வி உங்களுக்கு, பாபாட்ட நீங்கள் வந்திருக்கிறீங்க கனாலமா. முதல்ல பாபா நீங்கள் பாபா கண்டுபிடிச்சிங்களா, பாபா உங்களை கண்டுபிடிச்சாரா, எப்படி பாபாட்ட வந்தீங்க? மேபி நீங்கள் 2 பேரும் உங்களை அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. மேபி சிஸ்டர் ரத்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அண்ட் சிஸ்டர் பிரபா. ஓம் சாந்தி. உங்கள் அனைவரையும் இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்புக்கும் நன்றி சொல்றேன். கீர்த்தன் பிரதருக்கும் பாபாக்கு நன்றி. இந்த கேள்வி ஆக்சுவலி எல்லாரும் இதையே தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாம கடவுளை தேடிட்டு இருந்தாலும் அவர் எப்படி இருப்பாரு நமக்கு தெரியாத பட்சத்துல தான் பாபா தன்னுடைய அறிமுகத்தை அவரே கொடுக்கிறாரு. சோ கண்டிப்பா நான் சிறு வயசுல இருந்து ஆனா தேடினது உண்மைதான். ஏன்னா நான் born and bred in Singapore. ஸோ மற்ற இன ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்களும் கேட்பாங்க, உங்களோட கடவுள்லாம் ஏன் ஹிந்துவிசம் பேக்ரவுண்டில் இருக்கும் பொழுது அவங்க கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு இவ்வளோ கடவுள் இருக்காங்க, யாருக்கு
அப்படின்ட்டு கேட்கும் பொழுது எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அவங்க வந்து கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட், புத்திஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கும் பொழுது அவங்களுக்கெல்லாம் யாருன்னு கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த தேடல் இருந்தது சிறு வயசுலயே. ஆனா போக போக அப்புறம் பதில் கிடைக்காம அப்படியே அப்பா, அம்மா என்ன சொல்றாங்களோ அதையே செய்துட்டு வந்துட்டு இருந்தோம். Until then, but still search was going on. அப்புறம் பாபா வந்து இந்த ஞானத்தை ஒரு ஃப்ளையர் கிடைச்சது. அதன் மூலம் ஆரம்பிச்ச வழியில தான் அப்புறம் போய் காசு எடுத்து ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸோட போய் காசு எடுத்து அப்புறம் பிரபா சிஸ்டர் தான் எனக்கு இன்டர்மீடியட் காசு கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பாபாவுடைய இந்த 2வது நாள் காசு எடுக்கும் பொழுது 2வது நாள்லே பாபாவோட அறிமுகம் கிடைச்சோடனே தட்ஸ் இட். எனக்கு அந்த எல்லாமே இதுதான் அப்படிங்கறது உண்மை தெரிஞ்சுட்டு பாபா தான் இவர் தான் கடவுள், இறைவன், இது இப்படித்தான் இருப்பாரு அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங், ஃபேத் வந்து உறுதியாயிடுது. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ மை பாத் வித் பாபா. தட்ஸ் ஹவ் பாபா ஃபவுண்ட் மீ. நைஸ். ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் சொன்னீங்களா? ஸோ சம் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்களா இங்கே தியானத்தில்? இல்ல பிரதர், நோ Yeah. நோ, சரி. ஞானம் எடுத்திருந்தாங்க எல்லாரும். பட் மதர் இஸ் நவ் குவைட் எல்டர்லி. ம். ஃபாதர் வந்து எடுத்தாங்க, ஆனா அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணல. மதர் வந்து இருக்கிறாங்க. She's trying. Yeah. நைஸ். Of course, அவங்களுக்கு தெரியும். Alright, now sister பிரபா, நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறீங்க. உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வெரி. ஓம் சாந்தி. இந்த இணையம் வழி இணைந்திருக்கும் என்னுடைய தெய்வீக சகோதர சகோதரிகளுக்கு என் இனிய வணக்கம். நீங்க கேட்ட கேள்வி வந்து பிரதர், கடவுள் வந்து she found us, so we found him, something like that, right? your கேள்வி. ஸோ கடவுளோட கண்ணு ரொம்ப பெருசு பிரதர். நம்ம அவரை தேட முடியாது, அவரை தான் நம்மளை தேடிட்டு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு வந்துடுவாரு. ஏன்னா நம்ம முரளியில என்ன சொல்றாரு, லாங் லாஸ் அண்ட் நவ் ஃபவுண்ட் சில்ட்ரன். நம்ம அவரை மறந்துட்டோம், சைக்கிள்ல போயிட்டே இருந்தோம். ஆனா பாபா நம்மள மறக்கவே இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் அவரோட கண்மணிகளா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால்தான் நம்ம எங்க போனாலும் கண்டிப்பா அவரு வந்து அவரோட குழந்தைகளை தேர்ந்தெடுத்து கொண்டுட்டு வந்துருவாரு இல்லையா? ஸோ எனக்கு வந்து பக்தி வர்ற ஞானத்துக்கு வர்ற முந்தையும் பக்தியில சிவபெருமான ரொம்ப விரும்புவேன். அதனால இந்த ஞானத்துக்கு வந்த பிறகு சிவபெருமான் ஒளி அவர் என்னுடைய அப்பான்னு சொன்ன உடனே நான் முழு மனசா ஏத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு அதுல ஒரு எந்த வேறுபாடும் இல்லை. ஆனா இந்த ஞானத்துக்கு வந்தது, எனக்கு இந்த ஞானத்துக்கு அறிமுகப்படுத்தினது என்னுடைய மூத்த சகோதரி சிஸ்டர் உமனா அவர்கள். அவங்க தான் எனக்கு இங்க ஒரு நிலையம் இருக்கு. அவங்க முதல்ல இந்த ராஜயோகாவை வெளியூர்ல எடுத்திருக்காங்க. இப்போ சிங்கப்பூருக்கு வந்த பிறகு she introduced that to me. She said, it's a very nice course பிரபா, நீ கண்டிப்பா போய் அட்டெண்ட் பண்ணு, you will love it சொன்னாங்க. அதே மாதிரி நான் அந்த நிலையத்துக்கு போய் அந்த காஸ் எடுத்தேன். ஆனா எனக்கு அந்த காஸ் கொடுத்தவர் வந்து ஒரு டாக்டர். ஆனா அவரு வந்து சைனீஸ் பாடி சூட். அது ஒரு பெரிய கதை. ஏன்னா அவரு தான் என்னோட இன்ஸ்பிரேஷனா இருந்தாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரு வந்து கடவுளை பத்தி எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியும். ஆத்மான்னு ஏத்துக்க முடியும், சுப்ரீம் சோல் ஏத்துக்க முடியும், கர்மா பத்தி சொன்னாரு. ஏன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து ஹிந்துவிசம் பாருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. திடீர்னு அடுத்த லெசன்ல என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து ஆதி சனாதன தேவி தர்மத்தை சேர்ந்தவங்க. இத சொல்லும் போது எனக்கு சுக்குன்னு ஏறிட்டு. நம்ம ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கோம். ஆனா இந்த சைனீஸ் பிரதர் நம்ம ஹிந்துவிசத்தை பத்தி பேசுறாருன்னு கேட்கும் போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. என்னால அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா அப்போ நான் வெரி நியூ பிரதர், ஃபர்ஸ்ட் டே டு கிளாஸ், செகண்ட் தேர்ட் டே வரும்போது ஒரு சைனீஸ் சோல் ஹிந்துவிசம் பத்தி பேசுறாரா,
அதனால இதுல என்னமோ இருக்குன்னு எனக்கு வந்து ஒரு வைராகியம் வந்துச்சு. ஐ மஸ்ட் லேர்ன் திஸ் ராஜயோகா. அது என்னோட இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. கேட்கல பிரதர்? சாரி, குவாய்டா இருக்கிறதுக்கு மீட் பண்ணிட்டேன். ஓகே, நான் இந்த கேள்வியை தான் கேட்க இருந்தேன். நான் வந்து இந்த நீங்க ஏற்கனவே அதுல பதில் சொல்லிட்டீங்க. இந்த ராஜா கோர்ஸ்ல உங்களை கவர்ந்தது என்னன்னா மேபி அவர்கிட்ட ஸோ வேற மதத்தை வேற இந்த ராஜோத்தியான்னு எப்படி எப்படி அனுபவம் பண்ணியிருக்கிறது உங்களை அதான் உங்களை இன்ஸ்பயர் பண்ணது இல்லையா? ஏ அடுத்தது வந்து ஓகே, லெட்ஸ் கோ டு த ஸ்ட்ரெயிட் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏனென்றா இதுதான் மனதை அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்றா சிஸ்டர் ஜெயந்திங்க வந்திருந்தாங்க. சிஸ்டர் ஜெயந்திங்க வந்திருந்தாங்க ஒரு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் இங்கே வந்திருந்தாங்க. வந்து அவங்க சொன்னாங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் எங்களோட டீச்சர்ஸை மீட் பண்ணும் பொழுது, நீங்களெல்லாம் 30 வருஷமா ஞானத்தில் இருக்கிறீங்க, நிறைய பேர் பாபா மீட் பண்ணல, தாத்தியை மீட் பண்ணல, அப்போ நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். ஸோ அவங்க எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க எங்களை மீட் பண்ணும் பொழுது, அவங்க எல்லாரும் போய் இந்த அனுபவம், மதுபான அனுபவங்கள், தாதி இந்த அனுபவங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த அதன் மூலம் தான் தே கேன் இன்ஸ்பயர், தே கேன் கெட் இன்ஸ்பிரேஷன், தென் மதுபானுக்கு வந்து அந்த அனுபவத்தை பெறலாம். அண்டையிலிருந்து எனக்கு திஸ் இஸ் மை யார் ஒரு அனுபவம் பாபாண்ட அனுபவத்தில் நிறைய வருஷமா இருக்கிறவங்கள கேட்குற இதே கேள்விதான். அனுபவத்தை சொல்லுங்க, பாபாண்ட அனுபவத்தை சொல்லுங்க. அந்த மதுபான் ரிட்டில கூடி நீங்க வந்திருந்தீங்க, நிறைய பேரை நீ ஷேர்ட் மதுபான் எக்ஸ்பீரியன்ஸ். அதை இந்த அந்த ரிட்டுக்கு வராதாக்களுக்கு ஒரு போனஸ். ஸோ வீ கொண்டு சிஸ்டம் பிரபா 34 வருஷமா பாபாவோட இருந்திருக்கிறார். ஸோ இத்தனை பாபா மீட்டிங், இவ்வளவு பாபா மீட்டிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட கோல்டன் மொமெண்ட்ஸ் பாபாவோட மீட்டிங், எனிதிங் ஷேர் பண்ணுங்க. எனிதிங் யூ anything as much as you like. At least 2 experience. Now we'll come back to you. ஓகே, ஷூர். பாபா வந்து பல அனுபவங்கள் இருக்கு, அதை நான் அப்புறம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா பாபாவை மீட் பண்ற அனுபவம் நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஞானத்துக்கு வந்த பிறகு அந்த மீட்டிங், ஃபர்ஸ்ட் மீட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ ரொம்ப புதுசு பிரதர். அப்ப அந்த காலகட்டத்துல அப்ப எனக்கு நல்லாவே முரளி தெரியும், சிவபெருமான் தெரியும், அதுதான் எனக்கு ரொம்ப விரும்பினது. அடுத்தது அவங்க இது தாதீஸ், தாதா அதெல்லாம் சொல்லும் போது ஒன்னும் அவ்வளவா புரியல, ஏன்னா அது ஹிந்தி பாருங்க. ஆனாலும் மதுபானுக்கு போன பிறகு பாப் தாதா எல்லாம் சொன்னாங்க. ஓகே சரி, கடவுள் இப்படியே வருவாரு, அவர் உடம்புல வருவாரு, நான் பார்க்க போறேன், அந்த மாதிரி எண்ணத்துல இருந்தேன். ஆனா அங்க போய் என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், நாங்க போய் அமரும் போது அந்த காலகட்டத்துல ஓம் சாந்தி பவன், ரொம்ப பேர் இல்லை, ரொம்ப ஃபியூ பீப்புள் தான் இருந்தோம். பட் the hall was full. Om Shanti Bhavanla, I was sitting in the first row below. So I was looking at Baba. Baba பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் அப்படிதான் இருந்தாரு பாப் தாதா. He was looking. என்னால என்ன செய்யணும் தெரியல, என் கண் வழியா அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன். Tears, cannot control the tears. அப்ப நானும் பாடி கான்சியஸ் ஆச்சு, நான் ஏன் அழுவுறேன், எல்லாருமே அழுவ மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து ஏன் கண்ணீர், அவ்வளவு கண்ணீர் பிரதர். அப்படியே மணிமணியா கண்ணீரா வருது. நானும் தொடச்சிக்கிட்டே இருக்கேன், அது போக மாட்டேங்குது. I was in tears, Actually there was joy of love. The soul recognized the supreme soul. ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம். ஆனா அப்ப எனக்கு தெரியாது அந்த நேரத்துல. எனக்கு ஏன் நான் டிஷ்யூ வச்சு துடைக்கிறேன், அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. Then after that incident, when I checked with the senior sister told me, அது ஆனந்த கண்ணீர், உன்னுடைய ஆத்மா is recognized பாபான்னு. அது என்னால மறக்க முடியாது ஒரு விஷயம்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து அந்த காலகட்டத்துல தான் நம்ம ஸ்டேஜ்ல போய் பாப் தாதாவோட திருஷ்டி வாங்குவோம். எனக்கு வந்து பாப் தாதா ஆக்சுவலி இட்ஸ் லைக் சூரியன்னா, அவர் அங்க இருக்கும்போது நம்ம எங்க இருந்தாலும் அந்த சூரியனோட பிரகாசம், அதிர்வுகள் நம்ம மேல வரும் இல்லையா. ஆனா நம்ம எல்லாம் நியூவா இருக்கும்போது இதை பத்தி எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து பிசிக்கலா அங்க உட்காந்துட்டு அவர் என்ன பார்க்க மாட்டாரா, ஏன்னா பாப் தாதா அப்படியே திருஷ்டி கொடுத்துட்டு போவாரு, பட் அவங்கெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல நம்ம வந்து ஸ்டேஜ்ல அவர் முன்னால அப்படி நடக்கலாம், அந்த திருஷ்டி வந்து அப்படி டைரக்டா எடுக்கலாம், அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அந்த நேரத்துல என்னால மறக்க முடியாதது வந்து, நான் பாப் தாதா பார்க்கும்போது
பாப் இப்படி நான் ரொம்ப ஒரு 1 செகண்ட் அப்படி நம்ம போறது. பாப்தாதா வந்து திரும்பி எனக்கு ஒரு அந்த கிளான்ஸ் கூடாது, அந்த திருஷ்டி வந்து என்னால மறக்கவே முடியாது. அவரு கொடுத்த அந்த திருஷ்டி இன்ன வரைக்கும் என் மனசுலயே இருக்கு. ஏன்னா பாப்தாதா கண்ணுக்கு நேருக்கு நேரா அவரை பார்த்தது ஒரு பவர்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லைட், கமிங் டு யூ அண்ட் யூ ஆர் வாட்சிங் இட். அண்ட் அந்த ஒரு கிளான்ஸ் பாப்தாதா கொடுத்தது நான் அப்படியே மனசுக்குள்ள வச்சிருக்கேன். அதை நான் மறக்கவே முடியாது. இந்த 2 சம்பவங்கள் இருக்கு பிரதர். அப்புறம் பல வாட்டி மதுபான் வந்திருக்கேன். நீங்க இது சொல்லும்போது என்னோட மெமரி ஓடுது. ஏன்னா நானும் இருக்க பாபாவுக்கு முன்னால் இப்படித்தான் ஃபர்ஸ்ட் போகும்பொழுது தாதி பிரகாஷ் மணி எங்களுக்கு மார்னிங் முறையில ஸ்ட்ரிக்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் தான், பாபாக்கு முன்னாலே நிக்க கூடாது, கீப் வாக்கிங். ஆனா எனக்கு பாபான எனக்கு ஒரு செகண்ட் காணாது, எனக்கு அவன் அப்ப நான் பாபா இருக்கிறாரு. நான் இப்படி பாபா பார்த்து அப்படியே நடந்தோண்டு போறேன். இன்ட்ரெஸ்டிங் வந்து பாபா நான் ஸ்டேஜ்ல இருந்து போக மட்டும் பாபா இஸ் ஃபாலோயிங் மீ லைக் திஸ். So I feel so special. ஏன்னா நான் தாதிண்ட இதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்ததாலேயோ அல்லது so much love, he was giving me Trishti until the end, and the whole week I was in bliss. The whole week. And the brother Charlie சொன்னார், அந்த ஆத்மாக்குள்ள பாபா போய் ட்ரில் பண்ணி அந்த ரியல் ஹாப்பினஸ் அப்படி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அந்த ட்ரூ ஹாப்பினஸ். I was in real bliss. So thank you for bringing the memory. So okay, now Sister Ratna. So உங்களோட அனுபவம், let's bring you to also, maybe we can sit together. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. எஸ் பிரபாபன் சொன்னது போல வாழ்க்கையில பாபா முன்னுக்கு நடந்து போகும்போது பாபா நாம சொல்றோம், ஆனா உலகமே அவரை கடவுள்னு போற்றும் பொழுது கடவுளுடைய திருஷ்டி நம்ம மேல படுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். சோ எஸ், அந்த சீன் எனக்கும் ஒரு பெரிய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். நிச்சயமா அது நம்மளுடைய கண்முன்ன அடிக்கடி யோகத்துல நாம கொண்டு வருவோம். அதே சமயம் எனக்கு தாதிஸ் கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாக்குறோம். அத பிறகு பேசலாமா இல்ல இப்ப சொல்லவா? உங்களுக்கு தாதிஸ் கிட்ட மோஸ்ட்லி எனக்கு என்னுடைய ஃபார்ச்சூன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் நிறைய தாதிஸ் எல்லாம் வந்தப்ப, தாதிஸ் தீதிஸ் வந்தப்ப கார்ல அவங்கள அழைச்சிட்டு போயிருக்கிறேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்புக்கு பாபாக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ மறக்க முடியாத சம்பவம் வந்து தாதி குல்சா வந்து தீதி கூட வந்து ப்ரோக்ராம்காக சிங்கப்பூருக்கு வந்திருந்தப்ப, அப்ப நான் வந்து ஃபேலி நியூ இன் நாலேஜ். ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள அழைச்சிட்டு போற கார் வந்து வேலை செய்யல. ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ தாதி குல்சார் came in my car with Didi. So அந்த நேரம் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்தது. ஆனா தாதியே I was telling myself, பாபா நீங்களே உங்க காரை ஓட்டிட்டு போங்க அப்படின்ட்டு, because I was feeling a bit nervous. அப்புறம் போய் அவங்களெல்லாம் விட்டுட்டோன்னே the most interesting thing நான் என்ன எடுத்தேன்னா அந்த சம்பவத்துல I saw எப்படி தாதி குல்சா வந்து அவ்வளவு ஒரு பணிவுத்தன்மையுடைய சிகரம்னு சொல்லலாம். நம்ம போய் அவங்கள விட்டுட்டு எல்லாம் போகும்போது ஷீ ரியலி அவங்களுக்கு வந்து மறக்கல. இப்ப அவங்க வந்து கொண்டு வந்து விட்டாங்களே, அவங்களோட நீட்ஸையும் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க கூப்பிட்டு அவங்க கையால எங்களுக்கு சம் ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க. போக் மாதிரி ஒரு ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அங்க எல்லாருமே பிஸியா இருந்தாங்க. எவ்ரிபடி வாஸ் பிஸி, தாதி வந்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் பிஸியா இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி we didn't expect anything or anything. ஆனா அவங்க அதை மறக்காம நமக்கு அவங்க கொண்டு வந்து விட்டாங்களே, அவங்களுக்காக இது கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க. ஸோ இட் வாஸ் வெரி டச்சிங் அண்ட் தட் இஸ் சம்திங் தாதியோடைய குணத்தை நான் பார்த்தேன் அவங்ககிட்ட இருந்து எடுத்தது. அப்புறம் தீதி நிர்மலா கிட்ட இருந்து நிறையவே எடுத்திருக்கிறேன்.
ஸோ தட் இஸ் வை ஐ சென்ட் யூ த வீடியோ ஆல்சோ. நான் காட்டினேன் இல்லையா, நான் உங்களுடைய இறுதி சடங்குக்கு போற வாய்ப்பு கிடைச்சது. ஐ வாஸ் தேர் டு do the last respect, pay the last respect. It was a great, லைவ் டெலிகாஸ்ட்ல பார்த்தேன் நீங்க எல்லாம் வர்றது. yeah. அந்த அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஃபார்ச்சூன். ஏன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். Because my initial days there was some issues. எல்லாமே ஃபேமிலியில இருக்கும் பொழுது நிறைய கொஞ்சம் தடைகள்லாம் இருந்தது. அப்புறம் Didi was the one who was really close and advised me a lot. நம்ம சொல்றோம் தீதி வந்து ரொம்ப பற்றற்று இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாம். ஆனா அவங்களோட லவ்விங் சைடை நான் அந்த நேரம் பார்த்தேன். லவ்விங் அண்ட் டிட்டாச். நிறைய அட்வைஸ் எந்த நேரம் வேணாலும் யூ கேன் ஆஸ்க் மீ அப்படின்ட்டு ஷி வாஸ் ஓப்பன் டு கைட் மீ எனி டைம். அண்ட் அது எனக்கு ரொம்ப அவங்களுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் த லவ் தட் ஷி ஷவர்ட். அஃப்கோர்ஸ் அது அவங்களோட டிட்டாச்மெண்ட்டும் இருந்தது. ஒன்ஸ் ஷி இஸ் டன் வித் த ஜாப், தட்ஸ் இட். ஸோ தீதிஸ் கிட்ட இருந்து நிறையவே நம்ம கத்துக்கலாம். These are some of the instances that I personally benefited. Okay, thank you for sharing. So we'll go back to end at Didi. அதான் நான் சொல்ல வந்தேன், தாதி குல்சார் ஒரு பர்சனல் என்கவுண்டர் வந்து இஸ் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நாட் அஃப்கோர்ஸ் நாங்கள் மதுபானில் இருக்கும்போது அவங்கள நேரடியாக சந்திருக்க சந்தர்ப்பம். ஆனால் க்ளோஸ் என்கவுண்டர்ன்றது வந்து இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. அந்த பக்கத்துலயே. Yeah, I know that is one of the unique experience. I'm was very lucky to நல்ல மெமரி எல்லாம் நீங்க அதான் நேற்று லாஸ்ட் யோகா பத்தியில சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு நான் ஒரு மதுபால இருந்து ரிட்டர்ன் பண்ணி வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஃபியூலுக்காவது சாண்டிமால நிப்பாட்டிட்டேங்க எங்கட வண்டியை. அப்ப எனக்கு ஒரு டச்சிங் வந்து தாதிக்குள் சார் போய் மீட் பண்ணிட்டு வருவோம். ஜஸ்ட் குவிக் மீட்டிங், ஃபோன் சே ஹலோ. எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ 2-3 பிரதர் என்னோட வந்தா கூட்டிட்டு போனேன். ஃபார்ச்சுனேட்லி she was there. அப்போ ஓகே, ஃபைனலி somehow get in. ஆக்சுவலி வந்தாங்க வெயிட்டிங் ரூம் எல்லாம் வந்து நாங்கள் ஒரு 3-4 பேர் இருக்கிறோம். சி கேவ் வெரி குட் திருஷ்டி. அச்சா கோ ஹோம், கம் டு மதுபான். டிரான்ஸ்லேஷன், போங்க மதுபானுக்கு வாங்க, ஒவ்வொரு நாளும் டிக்கெட் எல்லாம் வாங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட பிளெஸிங் என்னண்டா ஒவ்வொரு நாளும் எண்ணத்தின் மூலம் மதுபானுக்கு வாங்கும். அவங்களோட பிளெஸிங்கும் இப்ப தெரியாது. இப்ப டெய்லி தவற பேசுக்கு முன்னாலதான் நான் மெடிடேட்டிங். அதால உங்களோட குயிஸ் கண்டைக்கு நான் ஆன்சர் பண்ணேன். டெய்லி மெடிடேட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டவர் ஆஃப் பீஸ், பாபாஸ் டெய்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் பாபா ரூம், டெய்லி பாபாஸ் ஹார்ட், virtually, such a blessing. ஸோ அவங்களோட பிளஸிங் அப்போ கொடுத்த பிளஸிங் இப்போ ரியலாக நடக்குது. ஸோ அகெயின் சிஸ்டர் பிரபா, உங்களோட any unique moments from any senior dadis Madhuban? In fact, most of the dadis எல்லாரையும் பார்த்துட்டோம். நம்ம அந்த காலகட்டத்தில் நமக்கு ரீட்ரீட்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அவங்க பர்சனலி அவங்க முன்னாடியே உட்காந்து அவங்க திருஷ்டி எல்லாம் எடுத்திருக்கோம். அவங்க ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது நிர்மலா பற்றி கேட்டிங்கன்னா 3 wordsல சொல்லணுமானா அவங்களோட டிசிப்ளின், டிட்டர்மினேஷன் அண்ட் டெடிகேஷன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டிசிப்ளின். 6 மணினா அவங்க ஷார்ப்பா அந்த டைம் முந்தையே வந்து உட்காந்துருவாங்க. அவங்க டிசிப்ளின் லைஃப் இஸ் ஸோ என்கரேஜிங். அதே அவங்களுக்கு வந்து அந்த டிட்டர்மினேஷனோட அவங்க எல்லாத்தையும் செஞ்சாங்க. லாஸ்ட்லி கமிட்மெண்ட், டெடிகேஷன். She sacrificed her life in this beautiful, her life became so beautiful because of all this, the practices she does. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ஏன்னா அவங்க கூட எல்லாம் ரொம்ப வெரி க்ளோஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்கோம். அந்த காலகட்டத்துல ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன்ல ரொம்ப பேர் இல்லை. ஸோ ஐ பிலீவ் தட் அவங்களோட அந்த நேரடி திருஷ்டி அதுதான் நம்மள வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி நம்மள அப்படியே லுக் ஆஃப்டர் பண்ணியிருக்கு.
இப்ப நம்மளுக்கு தெரியாது. அப்ப அந்த காலகட்டத்துல என்ன அவ்வளவு க்ளோஸா நம்ம வந்து அந்த திருஷ்டி எடுத்துக்கலாம். and they used to chit chat with us. அதே மாதிரி இப்ப நீங்க தாதி ஜானகி கேட்டீங்கன்னா எனக்கு அவங்க வந்து ஞான நதின்னு சொல்லலாம். ஏன்னா இட் இஸ் a river. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களோட ஆல் ஹர் நாலேஜ், ஓன் நாலேஜ் தாதி ஜானகி. ஸோ அவங்க வந்து நீங்க கேட்டீங்கன்னா அந்த காலகட்டத்துல ஐ ரிமெம்பர் த வேர்ட் ஷி சேட், always if any problem anything just think who am I, who I belong to, where I come from. இல்லையா, இந்த மூணு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும். நான் யார், who am I, I'm a very powerful soul. அதுக்கெல்லாம் ரொம்ப பவர் இருக்கு. அதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். நம்மளாம் இன்னைக்கு ஏன் இப்படி உட்காந்து பேசுறோம்னா அந்த அளவுக்கு கடவுள் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்துருக்காரு. அதனால அப்புறம் கொஞ்சம் ஷேர் பண்றேன். ஆனா இது தாதி ஜானகியோட ஐ ரிமெம்பர் ஷி வில் ஆல்வேஸ் டெல் us who am I, who do I belong to. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ள. who do I belong to? I belong to பரமாத்மா. ஏன்னா where do you come from? soul one. இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து தாதி பிரகாஷ் மணி என்ற கேட்டீங்கன்னா அவங்க வந்து அன்பு நதி, எம்படிமெண்ட் ஆஃப் லவ். அவங்க ஸ்டேஜ்க்கு வந்தா கூட எப்படின்னா போக் அவங்க தான் நார்மலி பாபாக்கு கொடுப்பாங்க. ஆனா அந்த போக் கையில எடுத்துட்டு அந்த ஸ்பூனை வந்து எல்லாருக்கும் காமிப்பாங்க. There will be so many people sitting, but the way when she showed is as though like we are part of it. அப்புறம் தான் பாப் தாதாக்கு வந்து ஊட்டுவாங்க. So we feel we was also like Bab Dadakku nambalum ootunom. She never forget the family. I was very close, and that Prakash Mani is really so loving mother. Adhe mari vera yaru Dadi Gulza. Okay, avanga solladinga, avanga vandu nan nenikiren she is, you can say, embodiment of power, Shakti. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் நமக்கு பாப்தாதா நினைவு தான் வரும். எந்த நேரமும் அவங்க ஒரு திருஷ்டி கொடுக்கிற நிலையிலே இருக்காங்க. I feel, you don't know when Babdada will enter and you will get a drishti from her. And I notice her character is brother, அவங்க வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. And whenever she talk, அவங்க பாச பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஒரு பெரிய ப்ரோக்ராம் செஞ்சிருப்பாங்க நேத்து. நம்மளாம் ஐயோ என் ப்ரோக்ராம்க்கு இவ்வளவு பேர் வந்தாங்க எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனா தாதி குல்சா அப்படி இல்லை. நேத்துனா நேத்தோட முடிஞ்சிட்டு. எத்தனை பேர் வந்தாங்களோ வரலனாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சிடி எல்லாம் எடுத்து பாருங்க, நேத்தோட விஷயம் ஒண்ணுமே பேச மாட்டாங்க. She is like that moment, that time, what I have to do, I do, then I do. And a lot of silence in her. ரொம்ப silence. And you are with her, you also become silence. Automatically the vibration goes into you. So அவங்கள பாக்குறதும் பாப்தாதா பாக்குறதும் is a blessing. And I've received that many times. அவங்கள பார்த்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி தான் சில வேளை நாங்க தாதி குல்சாரை பார்க்கும்போது பப்தாதா பாக்குறேன்னா தாதி குல்சாரை பாக்குறேன்னு எனக்கு வித்தியாசமே தெரியாது. So powerful. அந்த மீட்டிங் அங்க நான் மீட் பண்ணும்போது அபி மீட்டிங் பப்தாதா அந்த மாதிரி எகெயின் அந்த சிங்கப்பூருக்கு வந்தேன்னு சொன்னீங்களா, அப்ப அந்த I don't know each year I think she did the Asia tour. அப்ப எனக்கு ஒரு தோட், நான் ஒரு 5 years இந்தியான்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு ஏஷியா டூர் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க பிலிப்பீனு போயிருந்தாங்க, ஏஷியன் கண்ட்ரி, மலேசியா, 4 போட்டுங்க. எனக்கு தாது குல்சா வாரன்ற போகணும்னு ரொம்ப இன்ஸ்பைர். மதுபானில தூரத்துல மீன்ஸ் 1000 people. இங்க தாதியை க்ளோஸா பார்க்கணும்னா ஏதோ ஒரு ஏஷியன் கண்ட்ரி போல எந்த ட்ரங்கி போனா க்ளோஸா பார்க்கலாம்னு எனக்கு ஒரு டச்சிங் வந்தது. மலேசியா வந்து thousands of PKs, அது மதுபான் மாதிரி. அப்ப பிலிப்பீனு போகணுன்ற ஒரு டச்சிங் வந்தது. பிலிப்பீன் only 200 PKs at the time. ஸோ நான் ஃபாரின்ல இருந்து போனபடியே அவங்களை முன்னாடி இருக்க விட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஐ வாஸ் இன் ஃப்ரண்ட் சீட் தாதின் கிளாஸ்ல. அவங்க என்ன பார்த்து ரிஸ்ட் கொடுத்து என்ன பார்த்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி கொடுத்தாங்க. அவங்க யாருக்கிட்ட இப்படி he was constantly giving me drishti. I was thanking Baba worth coming to Philippines all this time. நீங்க சிங்கப்பூருக்கு வந்திருக்கலாம், because we were small family then when she came. I think you're talking about 2006. We were all very close, sitting right in front of her and all. But I'm sure you had a good time also. Such a wonderful time.
Anyway, so that's some of the any other unique moments, anything உங்களோட மெமரியில வருது? I know Madhuban's abundance of moments. Anything you remember, Sister Ratna or Sister Prabha, anything touching any One other thing for unique me- moments with Baba? Yeah, Mother- for me, with Dadi Janki, Hmm. the first Dadi I met, and that time, as I mentioned, I was going through some obstacles. So she just gave me the blessing to be a Shiv Shakti. And I think that blessing really has made me overcome all obstacles. That was the greatest thing. And I've met her many times also, but that particular meeting when she blessed me, I think that really is the one that keeps me going. Anytime I also remember what she told me when I have anything to face, அதுதான், you are Baba Shiv Shakti. அதை வச்சுட்டே then I will go through. Yeah. So that is my greatest moment with her. Anyway, I think we're looking at them, so I want to give everyone others to ask you திடீர்னா இங்கிலீஷ்க்கு மோட் எங்கட மோட்டை மாற்றணும், தமிழ் மோட். மற்ற ஆக்களுக்கும் கேள்வி கேட்கறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அதுக்கு முன்னா அவங்க கேட்க முன்னா நீங்கள் மேபி இப்போ நிறைய பேர் பாபாட்ட ஞானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க இப்போ எங்களுக்கு மிஞ்சி இருக்கு ஒரு தாதி, அது ரத்தன் மோகினி. அவங்களை பர்சனலாக அவங்க இனி மீட் பண்ணுறது உடல்நிலை எவ்வளோத்துக்கு ஒத்துழைக்குமோ தெரியாது. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க மதுபானுக்கு இப்ப பாபா பிசிக்கலா வராட்டினும் இப்பதான் பெஸ்ட் மீட்டிங்னு சொல்லுவாங்க. வந்து சொல்லும் பொழுது முன்னாடி பாபா நேரடியா வருவாது, இட்ஸ் குட், வெரி குட். ஆனா இப்போ வந்து சொல்றாங்க இப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீட்டிங். அண்டு ஸோ இந்த புதுசா வர ஆத்மாக்களுக்கு பாபா நேரடியா வராட்டினும் இந்த பெஸ்ட் அனுபவம் இருக்கு. அவங்க இந்த மாதிரி அனுபவத்தை போடுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் நீங்க கொடுக்கலாம்னா she can share now. Sister Prabha, yeah, if you have any tips for new people, அவங்கள்ட்ட அந்த அனுபவம் பண்றதுக்கு என்ன டிப்ஸ் அவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க? இந்த அனுபவம் சொல்றது விட நான் என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன்னா, நான் கூட இந்த பிராமணர் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, இந்த பிராமணர் வாழ்க்கை, என்னுடைய பிராமண வாழ்க்கையின் தேர்ச்சி, progressment of my Brahmin life, I should say, is என்னோட அஸ்திவாரமே என்னவென்றால் அனுபவங்கள். ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாபா வந்து நமக்கு ரொம்ப அனுபவங்களை கொடுத்ததுனால அந்த அனுபவத்துல அடிப்படையில தான் நம்ம இந்த ஞானம் வந்து உண்மை, ஃபேத் இருக்கும். அப்புறம் நம்ம இதுல இந்த பாதையில ஃப்ரீயா வாக் பண்ணலாம். இல்லைன்னா இது தியரி மாதிரி கொஞ்ச நாள் முடிஞ்சிட்டு நமக்கு அனுபவம் கிடைக்கலன்னா we can't enjoy, ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாபாவை அனுபவம் செய்யறது எல்லாமே சோல் கான்சியஸா இருக்கிறது, பாபாவோட முரளியை கேட்டு அதை சேர்ன் பண்ணி எவ்வளவு தூரம் இது உண்மை. பிகாஸ் என்னோட ஒரு சின்ன அனுபவம் என்னன்னா, எனக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சைனீஸ் பிரதர் தான் எனக்கு இந்த கோர்ஸை கொடுத்தாரு. அந்த ஒரு நேரத்துல என்னால வந்து அது கொஞ்சம் ஜீரணிக்கவே முடியல இதுல, ஏன்னா ஹிந்துயிசத்தை பத்தி அவர் சொன்னதுனால. ஆனாலும் அவர் வந்து இந்த நம்ம எல்லோரும் தேவர்கள்னு சொன்னார் இல்லையா, ஸோ நான் வந்து சரி இவர் தேவர்கள்னு சொல்றாரு இல்லையா, அது உண்மையா? அப்புறம் எங்களோட பூஜை அறையில போய் பார்த்தா தேவர்கள் எல்லாம் புடவைத்தான் போட்டிருக்காங்க, தேவர்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்காங்க, நம்ம மாதிரி தான் வாழ்றாங்க. ஸோ இட் ஷுட் பி வாட் இஸ் டெல்லிங் த ட்ரூத் நினைச்சேன். அப்புறம் ஒரு நாளைக்கு நான் ஒரு தேவி என்று நினைச்சிட்டு I wanted to practice what the brother told me. Say you are all தேவர்கள், you are all from the godly clan. அப்ப நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னோட ரொம்ப அனுபவங்கள் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பிரதர், யோகா எக்ஸ்பெரிமெண்டேஷன், whatever I learned. ஸோ நான் ஒரு தேவி என்று நினைச்சிட்டு அப்படியே நடந்துட்டு போனேன் கடைக்கு. ஓகே, நான் மனசுல தேவி மாதிரி just imagine, I'm wearing a crown and I'm walking, and in my mind I'll say I'm Devi, I'm walking, and பின்னால இருந்து someone from behind call me Devi, not once, twice, and when he called me Devi, it's not my name, but yet I turned back and looked at him. That was a very small thing, but
it gave me, he could have called me in other names. He said it's a wrong person சொன்னாரு. பட் அவர் வேற பேர்ல கூப்பிட்டு இருக்கலாம், என்ன வேணும். ஆனாலும் அவர் அந்த தேவி அந்த அந்த அதுதான் என் மைண்ட்ல இருந்தது. அந்த ஒரு இதுலவே நான் வாக் பண்ணேன். இது ஒரு வெரி ஸ்மால் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஸோ த நியூ ஒன்ஸ், இஃப் யூ ரியலி வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் பாபா, you should put into practice what we are learning. When Baba tells soul conscious, Baba say you are a devata, you are a deity soul, we have to really imbibe it and work it out, experiment with it. And I tell you, definitely Baba experiences Kripa. I have no doubt about it. Because அனுபவங்கள் தான் என்னுடைய அஸ்திவாரம். அதனால தான் நான் சொல்றேன், இந்த படிப்பு வந்து ஒரு பொக்கிஷம். இந்த வாழ்க்கை என்பது ஒரு பிளஸட் லைஃப். ஸோ புதுசா வந்தவங்க எல்லாம் பாபா கையை பிடிச்சிட்டு, இன்ஃபேக்ட் பாபா ஆல்வேஸ் சே, யூ கம் ஃபர்ஸ்ட், யூ வில் கோ ஃபர்ஸ்ட். We all took quite some time, to understand to so many things. But now with the YouTube, with so many things up, I think you all will go faster than us. So just follow the teaching and put it into practice in your real life, and you will get a lot of experiences. Om Shanti. ஓகே, ஸோ அவசான் எங்களோட அப்பா வந்தார், அவருக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் ஷேரிங். எஸ், தட்ஸ் ஆல்சோ அந்த அனுபவம், எங்களுடைய அனுபவம் தான் ஆல்வேஸ், எங்களுடைய அனுபவம் தான் எங்களுக்கு அப்படியே எத்தனை பேர் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு அனுபவம், அந்த அனுபவம் கிடைச்சிட்டா தென் தட்ஸ் எங்களுக்கு அது ஒரு ட்ரூத்துன்னு சொன்னாங்க. அனுபவம் தான் உண்மை. ஸோ அந்த அனுபவத்தை கெயின் பண்ணுறது தான் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். So that's good points, and thank you. So, and sister, now you have anything to share? The tips? Yeah. புதுசா வரவங்களுக்கு முதல்ல, இப்ப நீங்க ரொம்ப புதுசா இருக்கிறீங்கன்னா, I think the first step is to, அந்த faith, நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கை வந்து நம்பிக்கையின் அடிப்படையில அவங்க வந்து முதலாவதாக இந்த பிசிக்கல், பாபா கொடுக்கிற பிசிக்கல் ஸ்ரீமத் எல்லாமே படிப்படியா அவங்க ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும். அதாவது அமிர்த் வேளா எழுந்துறது, கிளாஸுக்கு வர்றது, தாரணை, அவங்களுடைய தாரணையில கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள். அந்த பில்லர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, பிசிக்கலா அவங்க முதல்ல இதெல்லாம் வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம், அந்த அடுத்த ஸ்டெப்ல நாம இன்னும் முன்னேறணும், சீக்கிரம் ப்ரோக்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, பாபா கொடுக்குற ஸ்ரீமத்லயே ஆட்டிடியூடினல் ஸ்ரீமத் அப்படின்ட்டு, அதாவது நம்ம உள் மனசுல இருந்து நாம பயிற்சிகளை கொண்டு வரணும். அவர் சொல்ற மாதிரி ஆத்ம உணர்வுல இருக்கிறது, எவ்வளவு நேரம் நாம வந்து நம்ம ஆத்மான தெரிஞ்சு நடந்துக்கிறோம், இல்ல மற்றவர்களை பார்க்கும்போது சகோதர ஆத்மான்னு பார்க்கிறோம், மற்றவர்களுக்கு யாருக்கும் சோகம் கொடுக்காம இருக்கிறோம், இதெல்லாம் அவருக்கு அடிக்கடி முரளியில சொல்ற விஷயம் தானே. அப்புறம் யோகா செய்யறது, யோகத்துக்குன்னு டைம் ஒதுக்குறது, இதெல்லாம் பிராக்டிஸ் நம்ம வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு டெய்லி அந்த ரூட்டீனை, அந்த டைம் டேபிள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே, பாபா சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸ்ரீமத் கண்ணை மூடிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமா நம்மளுடைய அவுட்கம் வந்து அதுல இல்லாம இருக்காது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. சிஸ்டர் சொன்ன மாதிரி ஐ டோட்டலி அக்ரி, எக்ஸ்பீரியன்சஸ் வில் சஸ்டெயின் யூ லாங் டர்ம். ஆனா சில பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உடனே கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா, ஜஸ்ட் ஃபாலோ ஸ்ரீமத், ஜஸ்ட் டூ இட். கண்டிப்பா உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். இட்ஸ் a guarantee. Because it's from God's direction. Yeah. கண்டிப்பா. ஏன்னா நீங்க அந்த மதுபான் ரெட்டில நீங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு மதுபான் ரெட்டில பிரதர் சார்லி ஷேர் பண்ணி ஞாபகம் வந்தது. ஒரு பிரதர் வந்து பாபாக்கு முன்னால போய் இருக்கும் பொழுது பாபா கேட்டார் அந்த பிரதருக்கு, உங்களுக்கு உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கு இல்லையான்னு கேட்டார். அந்த பிரதர் சொன்னா எஸ் பாபா. அப்போ அவர் கேட்டார் வந்து, என்னது சுயமரியாதையை நான் எப்படி
மீண்டும் கொண்டு வரேன்னு கேட்டாரு. ம். அதுக்கு பாபா சொன்ன பதில் வந்து என்னன்னு சொல்லுமா, ஃபாலோ ஸ்ரீமத். ம். ஃபாலோ ஸ்ரீமத் சிவமரியாதை தண்ட பாட்டில் வந்துடும். மீன்ஸ் எங்களோட வாழ்க்கை, இந்த பாபா கொடுத்த வாழ்க்கை வந்து எங்களோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. இறைவனுக்கு தெரியும் எங்களோட வாழ்க்கையை, எங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவருக்கு தெரியும். எங்களோட கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுப்பார். சோ அந்த ஸ்ரீமத் தான் சுயமரியாதையை கொண்டு வரும். என் பாபா அது நீங்க கஷ்டப்படுறீங்களா அதை நீங்க புரிஞ்சு கொள்ளேன்னு தான் அர்த்தம் கூட. இந்த மாதிரி அதுக்கு தான் இந்த மாதிரி கிளாஸ் வரும்போது யூ கேன் கெட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் சீனியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கலாம், கிளாரிஃபை பண்ணலாம். இஃப் இட் எனக்கு ஒரு சின்ன வயசுல நான் லேர்ன் பண்ணேன்டா, எனக்கு அதை புரியாட்டி ஐ லாஸ்ட். ஆனா வளமையா நான் கேள்வி கேட்க மாட்டேன். இந்த கிளாஸ்ல ஐ டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின். ஆனா புரியாட்டி நான் பர்சனலா போய் கேட்பேன். ஏன்னா அல்லது பாபாண்ட முரளிலேயே எல்லாம் பதில் வந்துடுங்க. ஸோ அதை சுயமரியை கொண்டு வர்றதுக்கு ஸ்ரீமத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது எனக்கு ஞாபகம் இருக்கு, வெரி பியூட்டிஃபுல். நிர்வேபாயிட்டு ஒரு ஆள் போய் யாரோ கேட்டாராம் வந்து, பிரதர் எப்ப நாக்கு நார்மல் வாழ்க்கை வாழ போறோம் ஏண்டா அவர் சிரிச்சு போடுற, பிரதர் we are living normal life, outside people are abnormal life வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை, இயற்கையான வாழ்க்கை தான். எங்கட வாழ்க்கை தான் இயற்கையான வாழ்க்கை. அதான் கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனி வெற்றி சக்சஸ்ஃபுல் பீப்புளை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹிஸ்டரியை வாய்ச்சி பாத்தீங்கன்னா, அவங்க wake up early in the morning, they get up early in the morning. அவங்க 8 மணிக்கு எழும்ப மாட்டாங்க, சூரியன் வந்தா அப்புறம் எழும்ப மாட்டாங்க. எல்லா சக்சஸ்ஃபுல் பீப்புளோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, they wake up at 4 o'clock or 3 o'clock, 5 o'clock, at least 5 o'clock. அவங்க அமிர்த வழின்னு சொல்ல மாட்டாங்க, they wake up early. அவங்க they study first thing in the morning, they study. நாங்க முரளி படிக்கிறோம், அவங்க they study something, பைபிளோ something inspiration. இது அதே லைஃப் ஸ்டைல் பாபா அவங்களுக்கு கொடுத்துருக்குறார். இன்ஸ்டெட் ஆஃப் சாதாரண புத்தகத்தை பாவிக்க பதில் அவர் தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு கொடுக்குறாரு. அமிர்த வழியில் உடம்ப சொல்றாரு. மற்றது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்காக வேண்டி வெஜிடேரியனை சாப்பிடுங்கோ, அதுவும் வெளியில சாப்பிடுங்கன்னு, இதெல்லாம் பாதுகாப்பு எங்களுக்கு. நான் நர்ஸா ஒர்க் பண்றேன் ஹாஸ்பிட்டல்ல, எத்தனை பேர் ஃபுட் பொசிஷன்ல வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப சொன்னா இதுதான் எனக்கு, ஐ நெவர் ஹேவ் ஃபுட் பொசிஷன் பிகாஸ் ஐ நெவர் ஈட் அவுட் சைட். ஏன்னா எல்லாம் வீட்டுல குக் பண்ணி ஈட் பண்ண சாப்பிட்றப்போ. ஸோ இதெல்லாம் எங்களை வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை, பாபா எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை. இது ஒன்றும் அப்நார்மல் லைஃப் இல்லை. ஸோ தட்ஸ் வை ஸ்ரீமத் இஸ் so good. Anyway, anyone? Yes, thank you. மைக் ஆன். நான் அப்பாட கதைக்கு போதும், மியூட் பண்ணிட்டு. இங்க யாராவது உங்களுக்கு கேள்வி இருந்தா, இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க கேட்கலாம். அவங்களை டெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது கேள்வி எழுதுங்க. அவங்க மற்ற கொஸ்டின் வர மட்டும் ஐ வில் கோ பேக் டு எங்களோட மதபான் எக்ஸ்பீரியன்ஸ். எனி அதர் உங்களுக்கு, ஐ டோன்ட் நோ யூ ரிமெம்பர் த சிச்சுவேஷன் ஃப்ரம், எல்லாரும் வளமையா ஆரம்பத்துல ஓம் சாந்தி பவனுக்கு மீட்டிங் தான் போவோம். ஐ மீன் மதுபான் மீட்டிங் தான் போவோம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு, திடீரெண்டு வந்து மதுபான்ல ஓவர் க்ரௌட் ஆகி எல்லாரும் சாந்திவனுக்கு போய் சொல்லிட்டாங்க. மாத்தி, நோ ஒன் ஹாப்பி அபவுட் இட். உங்களுக்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சதா? நீங்க இருக்கும் பொழுது உங்களை சாந்திவான போய் சொன்னாங்களா? ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? I don't know, you never had that experience. I had that experience. அதான் உங்களை கேட்கிறேன். You never had any experience? No, brother. Shantivan நான் வந்து I think twice or most of the time I went to, the time was Om Shanti Bhavan, Pragya, no? But Shanti Bhavan, no. ஏன்னா கேட்டேன்டா, அப்போ சொல்லிட்டாங்க எல்லாரும் விருப்பம் இல்லாதான் போனாங்க. ஆனா honestly, Baba has a beautiful plan for us. அதால நாங்க டிராமாவில் நம்பிக்கை பண்ணணும். One of the best மதுபான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம்.
ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏனண்டா மதுபானில் இருக்கும்போது கியான்சரோவில் இருப்போம், பாண்டபாமில் இருக்கும், தாதி இங்க போவாங்க அங்க வருவாங்க, மாறி மாறி வி மிஸ் தென். சாந்திமால் இருக்கும் பொழுது எல்லாரும் ஒரே ஹோல், ஒவ்வொரு நாளும் ஒரு எவ்ரி டே தாதி பிரகாஷன் வந்து முரளியை வாசிப்பாங்க. தாதி ஜானகி வந்து முரளி வாசிப்பாங்க. தாதி பிரகாஷ் பண்ணி லாஸ்ட் 10 minutesல வருவாங்க, ஜாயின் பண்ணி டேக் ஓவர் ஃப்ரம் தாதி ஜானகி. தாதி ஓகே தாதி நான் யூ ரீட் அவன் கொடுப்பாங்க. 2 பேரும் முரளி முடிஞ்சு தெளிவன் தே ஹாவ் a chit chat. ஸோ இப்போ நான் இருந்து பார்க்க கதைக்கிறோமா, தாதியும் 2 தாதி வந்து chit chat. அண்ட் பெண் எங்களுக்கு அவங்க வந்து எங்களுக்கு கேட்பாங்க கேள்வி. ஒன் ஆஃப் த எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் மண்டே எவ்ரி டே ஐ வாஸ் லிட்டரலி முரளி முடிஞ்ச அப்புறம் நாளைக்கு எப்போ வரும்னு வெயிட் பண்ணி கொண்டு இருப்போம். அவ்வளோத்து எவ்ரிடே சச் அ ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் சொல்கிறோம், நாடகத்தில் அந்த பாபாங்களுக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க கேட்பான் வந்து ஓகே எவ்ரி ஒன் இன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட போறீங்க, உடனே சொன்ன உடனே ஓட கொடுப்பாங்க கிச்சனுக்கு. ஓகே சமோசா, ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல் ஆல் திஸ் லிட்டில் மெமரிஸ் எல்லாம் மனதில் ஓடிட்டு இருக்கு இப்போ இந்த அனுபவத்தை ஷேர் பண்ணும் பொழுது. ஓகே, ஸோ any more question? Any question from audience? மதுபான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, மதுபான் அவங்க வர மட்டும். நீங்க இப்ப சிங்கப்பூர்ல என்னமா தமிழ் சேவை நடக்குது அதை பற்றி சொல்லுங்க. இந்த டெம்பிள் சர்வீஸ் நீங்க சொன்னீங்களா சிஸ்டர் பிரபா, சிஸ்டர் ரத்னா, எனி சிங்கப்பூர் சர்வீஸை பற்றி, தமிழ் சேவையை பற்றி சொல்லுங்க. மேபி வி கேன் all learn பட் சிங்கப்பூர்ல என்ன நடக்குது. அந்த எப்படி நீங்க அந்த ஜோதிர்லிங்கம் அது 1 லிங்கமா அல்லது 12 லிங்கமா? ஆக்சுவலி டெம்பிள் சர்வீஸ்னு சொன்னா சிஸ்டர் ஓமனா அண்ட் சிஸ்டர் பிரபா ஹஸ் பீன் டூயிங் ஃபார் மெனி இயர்ஸ். அது வந்து அங்க ஹோலி ட்ரீ டெம்பிள்ல. பிகாஸ் ஆக்சுவலி லைக் வாட் அவர் சீனியர்ஸ் டெல் அஸ், நம்ம வந்து இப்போ டெம்பிள் சர்வீஸ்லாம் பண்ணணும்னா வி மஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்வ் த சோல். ஸோ அவங்களுடைய மேபி பிரபா பென் will share on that also. We serve the soul who அந்த டெம்பிள் தர்மகர்த்தா அவங்கள. ஸோ அவங்க வந்து டெம்பிளோடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய நாம பயன்படுத்துகிறோம். பிரபா பென் அண்ட் உம்னா பென் have been running classes and even Murli, they read Murli there, sister. So yeah, so அந்த ஹோலி ட்ரீ டெம்பிள்ல அது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. Then about 6 to 8 years before that also there was a time when we were doing service in Sivan Temple, but for a gap la aprom konja naala vandu adu nadakala. So for the past about 6-7 years we've been doing many types of projects with Sivan Temple. So like one year we did a project on the 5 elements, பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்ட்டு அதெல்லாம் பெருசா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி we did like the 5 temples செட் அப் பண்ணி மக்கள் வந்து அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய வருவாங்க, 20,000-30,000 people வருவாங்க. ஸோ அந்த நம்மளுடைய அது ஸ்டால் மாதிரி வைப்போம், லைக் அ பிக் ஸ்டால்னோ. ஸோ அங்கே வந்து அப்புறம் அங்கே வரவங்களுக்கு we give blessing cards and some notice so that they will sign up for the course also. Then after that we did one on அடுத்த வருஷம் we did on இது 3D we use 3D projection. அதே மாதிரி சிவனுடைய வருகையை தான் சிவராத்திரின்னு கொண்டாடுறோம்னு விளக்குறது மாதிரி ஒரு வீடியோ இன் 3D. அப்ப அதுக்கு ஒரு அந்த ஸ்டால்லேயே ஒரு ரூம் மாதிரி செய்து, and we gave each of them 3D glasses so they can see the effects and all. So that was also very welcome. Temple ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. So அந்த மாதிரி we got closer to the temple. So they became to, because sometimes they also நம்ம பிரம்மகுமாரிஸ் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க வேற மாதிரி ஒரு குரூப் அப்படின்னு நினைச்சு அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கலாம். ஸோ இப்போ நாம வந்து அந்த மாதிரி அவங்களுடைய விழாவுக்கு நாமளும் கான்ட்ரிபியூட் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் செய்யும் பொழுது மக்கள் வராங்கல்ல. ஸோ இட் வாஸ் அ வெரி சக்சஸ்ஃபுல் ப்ரோக்ராம். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நம்ம என்ன செய்யலாம், பெருசா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்ப இந்த 12 ஜோதிர்லிங்கங்களுடைய
தாட் கான்செப்ட் வந்தது. ஸோ வி வென்ட் டு பாய் 12 ஜோதிர்லிங்கங்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த 12 ஜோதிர்லிங்கமுடைய அந்த Image, the structure. ஸ்ட்ரக்சர், ஓகே, அதை வாங்கிட்டு வந்து நாமளே டெம்பிள் மாதிரி செட்டப் பண்ணோம். செட்டப் பண்ணி ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் நாம ஒரு சின்ன டெம்பிள் ஸ்ட்ரக்சர் மாதிரி, அதே மாதிரி கோபுரம்லாம் பார்த்து அந்த இதெல்லாம் செட்டப் பண்ணி, இட் டுக் அஸ் a few days to do the setup. ஸோ எல்லாம் செய்து, ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது. 38,000 souls இந்த அன்னைக்கு மகாவீர் சிவராத்திரி அன்னைக்கு அங்க இருந்திருக்காங்க. ஆனா எல்லாரும் நம்ம டென்ட், we had a separate tent, அங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் quite a number of people came and took, like we did blessing card distribution and அந்த பாபாவுடைய அறிமுகத்துக்கு கொடுக்குற அந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தோம். ஸோ many souls actually signed up for the cause. Registration பார்த்தா there were actually, to be very honest, I think 700 over, right? 700 over registration. But எல்லாருமே வந்து காசு எடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. There were some who, at the moment they sign up, and then later when we call, they say, okay, later I'll do the course on the Mandri. So, but at least many thousands of souls were touched with Baba's introduction. Because there and then we also show them a video, or a room madri, meditation room katti, we make them go inside the room and sit down, and within that 5 minutes we give them a quick commentary and bring them into the experience of understanding who God is. Nice. So even if they don't come for the course, that is what the soul takes home. Yes. அதான் சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. ஸோ அதை வந்து அனுபவம் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த they had that touch, and மேலதிகம் வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த blessing இருந்தால் they will come. ஆனால் நாங்கள் அந்த நீங்கள் சைன் அப் பண்ணிக்க அந்த ஃபாலோ அப் இருக்கு. யூ கேன் இங்கே ஆஸ்திரேலியா நான் யூஸ்வல்ஸ் இந்த ஃபாலோ அப் இமெயில். ஸோ அதன் மூலம் பீப்புள் வெனவர் அவங்களோட நேரம் பெறும் பொழுது they will come. சிஸ்டர் பிரபா நிறைய சொல்லுங்க சிஸ்டர். ஓகே, நம்மளோட சேவை வந்து ஹோலி ட்ரீ பாலசுப்ரமணியன் கோயில, ஏன்னா அந்த பிரசிடென்ட் வந்து முந்தி ஒரு கால் ஆஃப் த டைம் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்க்கு, விஐபி ப்ரோக்ராம், வி இன்வைட்டட் ஹிம் டு மதுபான். ஸோ அவர் அங்கே போயிருக்காரு, அதெல்லாம் பார்த்துருக்காரு. ஸோ ஹி ஹேவ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ ஒரு 10 வருஷமா நம்ம அந்த கோயிலில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு ஒரு ரூம், அண்ட் தென் வித் ஏர்கான், வி டோன்ட் பே எனி திங் எஃப்ஓசினோ. ஸோ எவ்ரி சண்டே நம்ம அங்கே கிளாஸஸ் நடத்துகிறோம். And he really welcomed it wholeheartedly. He always said he wants to do something for the Brahmakumaris. He said he has never seen such organization. அவருக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. நம்மளோட இந்த பிரம்மகுமாரிஸ் மதுபான்ல போய் பார்த்துட்டு வந்துட்டு, ஸோ he has given the place and everything. அந்த actually they rebuilt the temple. அப்போவே சொல்லிட்டாரு, ஒரு ரூம் உங்களுக்கு தான். And அதே மாதிரி அவர் இப்போ வந்து ஒரு ஏர்கான் ரூம் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். எவ்ரி சண்டே we got classes there. So we have Murli, we also have new beginners course. அது நடந்துகிட்டு இருக்கு. பட் we try our best because கோயில் வந்து பிரதர் எவ்வளவுதான் நம்ம காசு கொடுத்தா கூட ரூம் கொஞ்சம் பரவாயில்ல மேல தான் இருக்கு. ஆனாலும் அந்த to sustain them, we will slowly advise them to go to the main center. But that is a gateway, because கோயில்னு சொல்லும்போது they know we are not a separate group. இல்லைன்னா அவங்க நினைக்கிறாங்க இப்போ கோயிலுக்கு வந்து I'm safe, I'm just coming to the temple, and அவங்க வந்து அந்த கோயில தான் இந்த நடத்துறாங்க. So this is something தைரியமா வர்றாங்க, and they want to participate. So வந்து இந்த கோர்ஸை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டு slowly main centerக்கு போயிடுவாங்க. So like that, a lot of new students from the Holy Tree, they have become PKs. So I think Baba is showing them that we must thanks that brother. So every Sunday we go classes there at the Holy Tree. And service in Singapore is more like on occasion, brother. Like Tamil Puttandu, or Thaipusam, இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லாம் வரும் இல்லையா, அப்பதான் நம்ம போய் ஃப்ளையர்ஸ் கொடுப்போம். சிவராத்திரி, எனக்கு கிரேட் ஜாப் ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி ஒகேஷன் வரும்போது தான் நம்மளால அந்த சர்வீஸ் செய்ய முடியும்.
otherwise Yes. word and online. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கலந்தாங்க வி ஹேவ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஜனவரியில் நியூ இயர், புத்தாண்டு, பொங்கல், இந்த சிவராத்திரி, பிப்ரவரி மார்ச் சிவராத்திரி, ஏப்ரல்ல தமிழ் புத்தாண்டு. we have so many opportunities. So I think Singapore has a golden உங்களுக்கு அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறபடியால கோயில் நிறைய கனெக்ஷன் இருக்கிறால நிறைய செய்கிறாங்க. இங்கே வந்து இங்கே சம்திங் டிஃப்ரெண்ட். கோயில் வந்து பார்க்க நாங்கள் எவ்ரிதிங் வி ஹேவ் டு டூ. காலையில் இப்போ லாஸ்ட் சண்டே நாங்கள் 5 o'clock செய்தது கூடி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் புத்தாண்டு நியூ இயர் கொண்டாடினோம். சீஃப் கெஸ்ட் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட்டட் தமிழ் பேசுகிற கான்சுலேட் ஜெனரல். அவர் ஹீஸ் வெரி ஹாப்பி, வி ஆர் வெரி ஹாப்பி. ஸோ அவரும் ஆச்சரியப்பட்டு இவ்வளோ தமிழாக்கள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறாங்களோ ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. இப்படிது சாலைக்கு சொன்னாராம் வந்து so surprised. Anyway, so இப்படி இந்த கழிச்சிட்டே போகலாம். பட் டைம் இஸ் டேக்கிங் ஆஃப். Anyway, I think that's such a thank you so much. உங்களோட I know நீங்கள் எல்லாம் நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நீங்க அதை குயிக்கா சொல்லிட்டு why did you come to Australia? அது எல்லாருக்கும் சொல்லுங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வந்தீங்க. வந்திருக்கோம். சிவசக்திகள். And then இந்த வீக்கெண்ட் வந்து சிவ் சக்தி ரிட்ரீட். ஸோ 2 ரிட்ரீட் நமக்கு டபுள் போனஸ். அது 2 இந்த முடிச்சுட்டு நாங்க 6th May கிளம்புறோம். பட் அன்னைக்கு அதுல இடையில வந்து உங்களை எல்லாம் சந்திச்சதுலயும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Yes. Thank you too. 6 May, you have still more time. You can still more time to go to come to Glenwood Center. Yeah. Anyway, thank you so much, Sister Prabha, Sister Ratna. I think that இந்த மாதிரி அனுபவங்களை ஷேர் பண்ணுறது தான் இந்த யூனிக். I think இந்த மாதிரி ஹோப்ஃபுல்லி இந்த ஆடியன்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மேபி ஒன்ஸ் அ மந்த் இப்படியான அனுபவங்கள் இன்வைட் சீனியர்ஸ் அனுபவமாக இந்த டீச்சரை இன்வைட் பண்ணி இந்த அனுபவங்களை நாங்கள் ஷேர் பண்ணலான்னு தான் என்னோட பிளான். அதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த ரிட்ரீட். அண்ட் ஷேர் பண்ணும்போது everybody get intoxicated. Brother, you're frozen. Brother, are you there? அனுபவங்களை ஷேர் பண்ணும் பொழுது எங்கட குரூப்பில் மதுபான் இன்ஸ்பயர்ட் பை மதுபான் ஸ்டோரி. என்ன மதுபான் ஸ்டோரியை கேட்டு அவங்களுக்கு இப்போ போதையாகி they started come for morally. ஸோ அதான் அந்த மதுபான் ஸ்டோரியில் அந்த யூனிக்னஸ் இருக்கு. இட்ஸ் வெரி நியூ. அதுவும் நாட் இந்தியன் பேக் ப்ராபப்லி நேபாள் நினைக்கிறேன். எனிவே, ஸோ யங் பீப்புள் இப்படி பாபா ஞானத்தை கேட்டு வர்றது வெரி வெரி ரேர். ஸோ அதால ஒரு டச்சிங். ஐ திங்க் சிஸ்டர் ஜெயந்தியும் அதை தான் சொன்னாங்க. வில் டூ இட் தொடர்ந்து. Thank you, and thank you again, Sister Ratna, Sister Prabha, and Lura family. Thank you for organizing this. Anyway, enjoy your Shiva Shakti retreat. We take more power, and next time we'll have another session. Maybe once you go back, we'll call you for second round and some other time. Next time we can invite Sister Omana also. Sister Lakshmi, அவங்கட தமிழ் அப்படி நல்லா பேசுவாங்களா தமிழ்? இல்ல பிரதர், நார்மலி இங்கிலீஷ்ல தான். இது தமிழ் கிளாஸ். so we need Tamil speaking people. எனக்கு இப்போ ஆஸ்திரேலியா இருந்து என்னோட ஆட்டோமேட்டிக்கா அது இங்கிலீஷ் மோட்டுக்கு போயிடும். so I have to remember to change it to Tamil mode. Anyway, we will play with some thank you, and we'll play some Baba song and finish with that. I think we over time now. I don't want to take anyone time. Thank you once again. It's very nice meeting you, sisters. And we'll see you in Singapore or Madhaban. Yes, nice, lovely meeting you. So we can give drishti to everyone. Anyone, if you're inspired, you can turn on your camera. So you can take drishti from our Shaktis. They come for the Shakti retreat to become more powerful. Yes, Mataji is here. Engala Mataji is brave. Oh, very good. Everyone, turn on. In gallery mode, you can see everyone.
I'll play some song while you பிறவியின் சுழற்சியில் சுழன்று வந்தோமே காலத்தின் மாற்றத்தால் கலை இழந்தோமே மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய் யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஹோ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் சுயத்தின் மொழியினை பயில வைத்து மரணத்தின் வாயிலை கடக்க சொன்னாய் மாயையின் சாயத்தை வெளுக்க வைத்து அதர்மத்தின் ஆட்டத்தை முடிக்க வந்தாய் முக்தி லோகத்தின் முகவரி சொன்னாய் முடிந்த வாழ்வுக்கு தொடக்கத்தை தந்தாய் மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய் யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் அகிலத்தின் சேவையில் சுழல வைத்தாய் சேவிப்பவர் நீ என உணர வைத்தாய் மோகத்தின் கயிற்றின் வேறறுத்தாய் சுய தர்மத்தில் நிலைத்திட வழிவகுத்தாய் சேவையை ஓய்வென எடுத்துரைத்தாயே தேவைகள் அனைத்தையும் முடித்து வைத்தாயே மாயையை தாக்க வியூகம் தீட்டினாய் யுகத்தை மாற்றிட அடிக்கல் நாட்டினாய் ஓ திரும்புதே அந்த திருநாள் மீண்டும் கடவுளே அது நீ வந்த நேரம் கலியுகம் இது விடை பெறும் காலம்